இன்றைக்கி நான் பண்ண போகிறது ஸ்டஃப்ட் இட்லிங்க. ஸோ குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், ஆனால் அது நம்ம நாட்டு உணவாகவும் இருக்கணும். அதை குழந்தைங்களை சாப்பிட பழக்கப்படுத்தணுங்கிற விதத்தில் நான் எடுத்துருக்க ஒரு சின்ன இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி இட்லி மாவு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கூட உள்ள ஸ்டஃபிங்க்கு கேரட்டு, உருளைக்கிழங்கு, பட்டாணி, வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுதோடு சேர்த்து வதக்கி கொஞ்சம் மிளகாத்தூள், கரம் மசாலாலாம் போட்டு நல்லா உங்களுக்கு மசாலாவை பண்ணி உள்ள ஸ்டஃப் பண்ண போகிறோம். ஸ்டஃப்ட் இட்லி செய்ய தேவையான பொருட்களை பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் அது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸ்டஃப்ட் இட்லி செய்ய தேவையான பொருட்கள்: இட்லி மாவு 2 கப்பு, பொடியாக நறுக்கி வேக வச்ச உருளைக்கிழங்கு 1, இது 1 கேரட்டை துருவினது, கொஞ்சம் பட்டாணி, 1 வெங்காயம் பொடியாக நறுக்குனது, 2 தக்காளி பொடியாக நறுக்குனது, வில்லைகளை நறுக்கின கேரட் சில துண்டுகள், அப்புறம் கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு கடுகு 1 டீஸ்பூன், உளுந்து 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் சிறிதளவு, தேவையான அளவு எண்ணெய், தேவையான அளவு உப்பு. இப்போ இந்த ஸ்டஃப்ட் இட்லிக்கு செய்ய தேவையான பொருட்கள்லாம் பார்த்தோம் இல்லையா? இது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு கடாய் போட்டிருக்கேன். இந்த கடாயில் எண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். இந்த எண்ணெயில் இப்போ நம்ம கடுகு, உளுந்து எல்லாம் தாளித்து எல்லாம் பண்ண போகிறோம். கடுகு எப்படி இருக்கும், உளுந்து எப்படி இருக்கும் தெரியுமா? தெரியுமா? அம்மா சமைக்கும்போது கூட நிற்கிறதுனால இல்லையா? ஸோ இப்போ கடுகு, எண்ணெய் காஞ்சிருக்கு, கடுகு போட்டுக்கலாம். இந்த கடுகு நல்லா படப்படப்படான்னு பொரிஞ்சுதுன்னு வச்சுக்கோ, அப்போ தான் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த உளுந்து இனிமேல் பொரியாது. ஓகே, இப்போ இதில் உளுந்தும் போட்டாச்சு. இப்போ நம்ம உளுந்து லேசாக கலர் மாறும்போது இதில் கொஞ்சம் வெங்காயம் சேர்த்து போகிறோம். குட்டியாக நறுக்கின வெங்காயம். ஆமாம்ல, பாரு இவ்வளோ கரெக்டாக சொல்கிறா பாரு. இதுக்கு நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாமா ஜெயஸ்ரீ? எனக்கு ஒரு ஸ்பூன் கொடுறா. தேங்க்யூ. ஓகே, 2 பேரும் என்ன ஃபியூச்சர் என்ன பண்ண போகலாம் டிசைட் பண்ணியிருக்கீங்களா? டீச்சர் ஆகணும்னு எனக்கு ஆசை. ஓ, எனக்கு டாக்டர். டாக்டர், சூப்பர். டீச்சர் ஆகணும்னு ஏன் முடிவு பண்ணேன்? ஏன்னா நம்ம மட்டும் கற்றுக்காம எல்லாரும் கற்றுக்கணும்ல அந்த படிப்பை. அப்போ தான் அவங்களும் தெரியாத ஆக முடியும். கை கொடு. சூப்பர், நல்ல ஒரு அழகான ஒரு பதில். ஸோ நீ கற்றுக்கிறது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கு சொல்லித்தரணும், மற்றவங்களையும் பெரிய ஆளாக ஆக்கணுங்கிறதுக்காக டீச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறேன். ஓகே ஓகே. நீங்கள் ஏன் டாக்டர் ஆகணும்னு டிசைட் பண்ணீங்க? அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா அவங்க லைஃப்பை சேவ் பண்ண முடியும். வெரி குட்ரா. நிறைய புவர் பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணலாம், நிறைய நீடி பீப்புள்னு சொல்கிறாங்க, அந்த கஷ்டப்படுறவங்களுக்கு ட்ரீட் பண்ணுறதெல்லாம் பண்ணலாம். இந்த வயசுலேருந்தே அதெல்லாம் யோசிக்க ஆரம்பித்தா தான் பின்னாடி நம்ம செய்யும்போது நிறைய விஷயங்கள் செய்ய முடியும். அந்த மாதிரி அதே மாதிரி நீ டீச்சர் ஆகணும்னு சொன்னேன் இல்லையா? அதே மாதிரி தான் சின்ன வயசில் எனக்குலாம் நான் டீச்சர் ஆகணும்னு அந்த வயசில் ஆசைப்பட்டேன். பட் நான் படிக்க முடியல. அதுக்கப்புறம் நான் படிக்கலை, ரொம்ப சின்ன வயசுலேயே படிக்கலை. ஐ மீன் லைக் ஒரு வளர்ந்ததுக்கப்புறம் எனக்கு படிக்கலை. பட் ஆனால் ரொம்ப ஆசை ஒன்றை மாதிரி எனக்கும் நிறைய பேருக்கு சொல்லித்தரணும், டீச்சர் ஆகணும். அதுவும் டீச்சரை பார்த்தா நமக்குலாம் ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் வரும் தெரியுமா? அந்த மாதிரி இல்லை. சூப்பர். இப்போ நம்ம இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்க போகிறோம். ஸ்கூலில் டீச்சர் சொன்னது ரொம்ப ஒபீடியண்ட்டாக கேட்டுப்பீங்களா? கேட்டாதான் நல்லா புரிஞ்சுக்க முடியும். ஓகே, பரவாயில்லையே. பார்த்து உங்க கையில பற்ற போகுது, புரியுது? ஆமா குட்டி, புரியுது. பட் ஆனால் கையில் படாது ரொம்ப. ஓகே, இதில் இப்போ நான் தக்காளி போட போகிறேன். கொஞ்சம் மஞ்சள்தூள், அப்புறம் மிளகாத்தூள். காரமாக பிடிக்குமா, காரம் கம்மியாக பிடிக்குமா? எங்க வீட்ல காரம் கம்மியாக தான் செய்வாங்க. உனக்கும் காரம் கம்மி தானா? இல்லை, எங்க பாட்டி காரம் போட்டு தான் செய்வாங்க. ஓ, பாட்டி செய்வாங்களா சமையல்? பாட்டி செய்வாங்க. நான்வெஜ் அப்பெல்லாம் பாட்டி செய்வாங்க. ஓ, அம்மாவோட அம்மாவா அப்பாவோட அம்மாவா? அப்பாவோட அம்மா. ஓ, அவங்க தான் சமைப்பாங்களா? நல்லா சமைப்பாங்களா? சூப்பர். ஆனா அவங்க வாசல் வரைக்கும் தான் உட்கார முடியும், அவங்களால முடியாது. அவங்க இன்கிரியன்ஸ் எல்லாம் கலக்கி வைப்பாங்க. அப்புறம் அம்மா கிட்ட கொடுத்து இந்த மாதிரி எடுத்து போடுறாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படியா? ஸோ அம்மா சமைக்கிறது, பாட்டி சமைக்கிறது, இப்போ எது அம்மா சமைச்சா நல்லா இருக்கும், எது பாட்டி சமைச்சா நல்லா இருக்கும்? நான் இப்போ கேரட் போட்டிருக்கேன், அடுத்து உருளைக்கிழங்கு போட்டுடுறேன்.
அம்மா வந்து எல்லாமே நல்லா செய்வாங்க. எனக்கு பிடிச்சது வந்து ஃப்ரைட் ரைஸும் பிரியாணி, அப்புறம் வந்து அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மா சூப்பராக இருக்கும். நானே வந்து கேட்பேன், அம்மா எனக்கு இது செஞ்சு கொடுக்குறேன், அம்மா ஓகே செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு என்ன பிடிக்கும் அதில், பாட்டி சமைக்கிறதுல அம்மா சமைக்கிறதுல? பாட்டி சமைக்கிறதுல வந்து நான்வெஜ் வந்து நிறைய சாப்பிடுவேன். கிராப் சாப்பிடுவேன், நண்டு. பாட்டி சமைக்கிறதா? பிரானும் சாப்பிடுவேன். பிரானும் சாப்பிடுவீங்க. அம்மா சமைக்கிறதுல வந்து ரசம் சாதம் பிடிக்கும். வெறும் ரசம் சாதமா, காய் தொட்டு சாப்பிடுவியா? காய் தொட்டு சாப்பிடுவேன். காயெல்லாம் சாப்பிடுவியா? 2 பேரும் காய்கறி சாப்பிடுவீங்களா? சூப்பர். அதுவும் நம்ம வந்து கேர்ள்ஸ் எல்லாம் வந்து நிறைய காய் இந்த ஏஜ்லலாம் நல்ல நிறைய காய், அப்புறம் தானிய வகைகள், அதாவது திடீர்னு தானியம்னா நிறைய இந்த இது காராமணி, இது சீரியல், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள், பருப்பு, இதெல்லாம் நம்ம நிறைய சாப்பிடணும். அதெல்லாம் சாப்பிட்டாலும் நல்ல ஹெல்த்தியாக இருக்கணும். அதே மாதிரி ஓடி ஆடி விளையாண்டு எல்லாம் பண்ணணும். ஓகே. ஸோ இதில் இப்போ நல்லா வதங்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் இதை மூடி போட்டு நல்லா வதக்கிட்டோன்னா நல்லா சாஃப்ட் ஆகிடும். அந்த உருளைக்கிழங்கு இன்னும் சாஃப்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சமாக அதில் கரம் மசாலா போட்டு கலந்துட்டு மூடி வச்சிட்டோம்னா மசாலா ரெடி. அடுத்து இட்லி ஊற்ற ரெடி. சரி, இப்போ வந்து ஸ்கூலில் நடத்துகிறாங்கல்ல பாடம், அந்த பாடத்தில் நான் டீச்சர் வந்து டக்குன்னு அந்த பாடத்தை நடத்தினோன்னு கேள்வி கேட்டால் உடனே பதில் சொல்லுவீங்களா? இல்லை இப்போ தானே நடத்துனாங்க மாமா, படித்ததுக்கப்புறம் தான் பதில் சொல்லலான்னு பார்ப்பீங்களா? இல்லைன்னா டீச்சர் சொல்லி கொடுக்கும் போதே உங்களுக்கு வந்து கிராஸ்ப் பண்ணிக்கணும். சரி, அவங்க சொல்லி கொடுக்கும்போது அவங்க மைண்டில் ஏறிடுச்சுன்னா அவங்க கேட்டோன்னு டக்குன்னு பதில் சொல்லலாம். அந்த மாதிரியா சொல்லி கொடுத்து டெஸ்ட் வச்சு கேட்பாங்க. அப்போ வந்து நான் எல்லாரும் கேட்பாங்க, என்ன கேளுங்க மேம், என்ன கேளுங்க மேம், என்ன கேளுங்க மேம், நான் அவங்களே கேட்பாங்க. அப்படியா? சூப்பர். நானும் நிறைய தடவை கேட்டிருக்கேன், மேம் மேம் எனக்கு என்ன என்னன்னு. எங்கள் மேமும் சரி நீ சொல்ல அப்படின்னு சொல்லிடுவாங்களா? ஓகே ஓகே. ஸோ இப்போ புக்ஸு படிப்பீங்களா வீட்டில்? இல்லை எப்போ ஃபோன் நோண்டுவீங்களா? இல்லை டிவி பார்ப்பீங்களா? புக்ஸு கொஞ்ச நேரம் படிப்பேன், கொஞ்ச நேரம் ஃபோன் பார்ப்பேன், கொஞ்ச நேரம் டிவி பார்ப்பேன். ஃபோனுக்கு இவ்வளோ தான் டைம்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிப்பீங்களா? இல்லை அது வாட்டுக்கு பார்த்துக்கிட்டே இருப்பீங்களா? ஏன்னா அது உள்ளே போயிட்டோன்னு வச்சுக்கோ, வெளில வரதுக்கு பாதி குழந்தைங்க ஒத்துக்க மாட்டீங்க. கேம் விளையாடுறது, அந்த விளையாடுறது இல்லை. அவ்வளவா பார்க்க மாட்டேன், எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் பார்ப்பேன். அது மாதிரி எனக்கு ஸ்டோரிஸ்னால் ரொம்ப பிடிக்கும். நானே என்னோட புக்கில் வந்து ரீடர்ஸ் எடுத்து ஸ்டோரி படிப்பேன். ஸ்டோரி படிப்பீங்க? ஸ்டோரி கிரியேட் பண்ணுவியா? நீ எழுதுவியா? எழுத பழகிருக்கியா? ஓ, அப்போதான் நமக்கு வந்து கிரியேட்டிவிட்டி வரும் நிறைய. எங்கள் ஸ்கூல்லே எழுத சொல்லுவாங்க. அப்போ நான் எழுதி எழுதி எனக்குமே பழக்கம் ஆயிடுச்சு, நிறைய எழுதுவேன். சரி, எனக்கு இது நடந்துட்டு இருக்கும்போது ஒரு குட்டி கதை சொல்கிறியா? சொல்ல முடியுமா? ஞாபகம் இருக்குமா? ஓகே, இருவாரு. நான் ஃபஸ்ட்டு மசாலா ரெடி ஆகிடுச்சுங்க. இதை எடுத்து வச்சுட்டு இட்லி பானை வைக்க போகிறேன். ஸோ இட்லி பானை வச்சாச்சுங்க. இப்போ அது வந்து தண்ணி சூடு ஏறணும். இதுக்கு இடையில இந்த மாவில் லேசாக கொஞ்சம் நம்ம மஞ்சள் தூள் கலந்துக்கலாம். அது பார்க்குறதுக்கு அதே கலரில் இருக்காது. அப்போ தான் உங்களுக்கு எல்லாம் இந்த வெள்ளை கலர் அப்படிங்கிற போதே குழந்தைங்களுக்கு இதுவாக இருக்கும் இல்லையா? ஸோ கொஞ்சமாக, ரொம்ப வேண்டாம், ஜஸ்ட்டு ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக இருக்கும் அந்த கலர் பார்க்குறதுக்கு. அந்தளவுக்கு தான் போடணும். அதில் இந்த மாவை நல்லா கலக்கிட்டு, சரி, முக்கியமான விஷயம் உங்களோட அதை ஷேர் பண்ணிக்கணும். நம்ம வீட்டிலலாம் நம்ம பாட்டுக்கு அம்மா அப்பா வந்து எல்லாம் சொல்லித்தராங்க. அம்மா அப்பாவோட கூட இருக்கோம். பாட்டி, தாத்தா, சித்தப்பா, சித்தி, பெரியம்மா, யாரோ ஒருத்தர் கூட. ரோட்டில் போகிற போது நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக 4 பக்கமும், பீயிங் கேர்ள் சைல்டு, ஒரு பொன் குழந்தையாக இருக்கிறதுனால எல்லா பக்கமும் நம்ம நடக்கிற போது கவனமாக பார்த்துக்கணும். ஸ்ட்ரேஞ்சர்ஸ்ன்னு சொல்கிற வெளி ஆட்கள்கிட்ட அனாவசியமாக பேசக்கூடாது. அந்த மாதிரி பேசக்கூடாது. அவங்கெல்லாம் கேட்குற போது நம்ம தேவையில்லாமல் அவங்கக்கிட்ட பேசுகிறதோ, பதில் சொல்கிறதோ, அட்ரஸ் சொல்கிறதோ இதெல்லாம் கூடாது. அதெல்லாம் மட்டும் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே. அது மாதிரி ஃபோன் கால்ஸ், சில நேரம் வந்து ஃபோன் கால்ஸ் வரும் நமக்கு, ஏதாவது அன்வான்ட் நம்பர்லேருந்து. அப்போ நம்மளை எல்லா கேள்வியும் அதில் கேட்பாங்க. ஆனால் அந்த மாதிரி இருக்கிறவங்கக்கிட்ட நம்ம பேசவும் கூடாது. அப்பா அம்மாட்ட ஃபோனை கொடுத்துட்டு நம்ம ஓடி. ஏன்னா நீங்களாம் இந்த கேம் விளையாடுறீங்கல்ல ஃபோனில், அப்போ தான் நிறைய கால்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வரும்போது இந்த மாதிரி சில குழந்தைங்க தெரியாமல் வீட்டு அட்ரஸ் அது இதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியும் சொல்லக்கூடாது. கேர்ஃபுல்லாக கவனமாக இருக்கணும். யார்ட்டையும் பழகும் போது. விளையாண்டதே இல்லை. எங்கள் அம்மா வந்து எதுவுமே பண்ண விட மாட்டாங்க. உனக்கு வேணும்னா டிவியில் பார்த்துக்கோ, அவ்வளோதான், ஃபோன் வந்து நீ அவ்வளோவா பார்க்காத அப்படின்னு சொல்லி. சூப்பர். இன்னொரு விஷயம், இது வந்து சாதாரண இப்போ நிறைய ஸ்கூல்லலாம் நடக்குது. ஸோ யாரையும் நம்மளை வந்து தொட்டு பேசுகிறதுக்கு நம்ம அனுமதிக்கக்கூடாது. பேசுகிறாங்க, நல்ல வெரி ஃப்ரெண்ட்லி, ஜாக்கிரதையாக பேசிக்கணும். ஓகே. அதுவும் ஸ்ட்ரேஞ்சர்ஸ்கிட்ட தேவையில்லாமல் பேசக்கூடாது.
இதெல்லாம் கவனமாக வச்சுக்கணும். ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் கலர்ஃபுல் ஆக்கிடலாமா இட்லியை. நான் எண்ணெய் தடவி வச்சுருக்குறோம். இதில் வந்து அட்ராக்டிவாக இருக்கும் இந்த இட்லி இப்படி பார்த்தீங்கன்னா. ஓகே, இதில் இப்போ வந்து தண்ணி கொதிக்குது. கொஞ்சமாக மாவு ஊற்றிட்டு, ஏன்னா மேலே நம்ம ஸ்டஃபிங் வைக்கணும்ல, அதனால் கொஞ்சமாக ஓகேவா. இப்போது இந்த மசாலாலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் அதில் நடுவில் வைக்கலாம். அப்போ அதோடு சாப்பிடும்போது யம்மியாக இருக்கும். இந்த மசாலா இட்லிக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு நம்ம சட்னி அதெல்லாம் எதுவுமே போக வேண்டாம். பர்கர்லாம் சாப்பிடுவீங்களா? பர்கர்லாம் சாப்பிடுவீங்களா? இது கிட்டத்தட்ட பர்கர் மாதிரி தான். பர்கர் வந்து மேலே நடுவில் பேட்டிஸ் வச்சு கொடுக்குறாங்க. நம்ம வந்து இதில், ஆனால் நம்ம ஊர் சாப்பாடு எக்ஸலண்ட். நிறைய அதில் உடம்புக்கு தேவையான அத்தனை சத்துக்களும் இருக்குது. பாட்டி தாத்தா அவங்களோட பாட்டி தாத்தா எல்லாம் வந்து நமக்கு நல்லதுக்காக அவங்க எல்லாம் இந்த மாதிரி டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. இது சாப்பிட்டா நல்லது, இது இந்த சீசனில் சாப்பிடணும் அப்படின்னு அவங்க நமக்காக எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம நல்லதுக்கு பண்ண அவங்களோட ஐடியாஸ் எல்லாம் நம்ம இன்றைக்கி செஞ்சுக்கணும். ஓகே, இந்த லேசாக கொஞ்சமாக மாவு ஊற்றிக்கிறேன். பர்கர்லாம் சாப்பிட மாட்டேன். அப்படியா? குட் நியூஸ். இப்போ பாருங்கள், இதை மூடினா, இப்போ இதை மூடி வச்சாச்சு. இன்னும் 6-8 நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறமா அதை எடுக்கலாம். ஸோ இப்போ வந்து இட்லி வெந்து ரெடியாக இருக்குது, வேர்த்து வடியுது. ஸோ வெந்துருச்சுன்னு அர்த்தம். பார்க்கலாமா? ஒரு புது மேஜிக். இட்லி எந்த கலரில் இருக்கும்? மஞ்சள் கலர்ல இருக்கும். அது எப்படி கண்டுபிடிச்சிங்க? ஏன்னா வந்து மஞ்சள் தூள் போட்டீங்க. ஓகே, யூசுவலாக இட்லி என்ன கலரில் இருக்கும்? ஒயிட் கலர். இது பாருங்க எல்லோ கலர். ஸோ இதை எடுத்து கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் இட்லி எடுத்தோம் அப்படின்னா ஸ்டஃப் இட்லி ரெடி. ஓகே, இப்போ பாருங்க இட்லி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இட்லி தோசை பிடிக்கும்னு சொல்கிறவங்கெல்லாம் இதில் இட்லியை சாப்பிட்லாம். எடுங்க, சூடாக இல்லை, சூடு கம்மியாக இருக்குடா பாரு. நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், ஸ்டஃபிங்கோடு சாப்பிட்டு பாருங்கள். இட்லி எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. பாடி நீங்கள் சூப்பரா இருக்கு. ஸோ இனிமேல் தோசை தான் வேணும்னு சொல்ல மாட்டீங்க, இட்லி வேணும்னு சொல்லுவீங்க. இட்லி இல்லை கலர் ரெண்டுமே வேணும். நம்மள சமாளிச்சிட்டோம். ரெண்டுமே வேணும் இல்லை? ஓகே, ஸோ ரெண்டும் கேட்டு சாப்பிடலாம். இட்லி எல்லாத்தையும் சாப்பிடணும், சப்பாத்தி பூரி எல்லாமே. சூப்பர். ஸோ நிறைய பேருக்கு இந்த இட்லி பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரி பண்ணால் நிறைய பிடிக்கும். நார்மல் இட்லி பண்ணால் கூட சாம்பார் சட்னியோட நல்லா டேஸ்ட் பண்ணி சாப்பிடணும். அவ்வளோ ஹெல்த்தியான ஃபுட்டு. ஸோ என்ஜாய் பண்ணியிருக்கீங்க, நல்லாயிருக்கு. நேர்களை பார்த்து சொல்லுங்கள் பாட்டி பண்ணது நல்லா இருக்குன்னு. சூப்பராக இருக்கு. அப்பா, நாங்கள் சொல்லி கொடுத்த மாதிரி ஒரே குரலில் சொல்லிட்டாங்க பாருங்கள். நான் வணக்கம் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் 2 பேரும் முதல்ல வணக்கம் சொல்லிடுங்க. நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுங்கள். வணக்கம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.